பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவருமான. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வஸ்திரத்தை கிழித்து நீ என் சமூகத்துல ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லி வராது. நான் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, நான் இருதயத்தை பார்க்கிறது. மனுஷன் செய்யற பாவத்திற்கு பிராயச்சித்தமாக எங்கெங்கயோ போறான், எங்கெங்கயோ ஏறான், எங்கெங்கயோ போறான், எந்த மலைகளும் ஏறுறான். ஆனால் ஆண்டவர் நீ இங்க போ, நீ அங்க போ, நீ இந்த செய், நீ அதை செய் என்று சொல்லல. ஆண்டவர் உன் இருதயத்தை நீ மாற்று, உன் இருதயத்தை கிழிக்க நீ ஒப்புக்கொடு. உன் வஸ்திரத்தை கிழித்து நான் பாவி என்னை மன்னிங்க என்று சொல்லி சொன்னா அது வெளிப்புறமான ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கு. நீங்களோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீர்கள். வெளியே எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிறது ஒரு ஆச்சமும் அழுக்கும் குப்பையும் தூசியுமா இருக்கு. ஆண்டவர் இந்த நாளிலே வஸ்திரங்களை கிழித்தல்ல, இருதயத்தை கிழிக்கும்படியா ஆண்டவர் நம் மத்தியிலே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வெளிப்புறமாய் நாம் ஆண்டவரே நான் ஒரு பாவி என்னை மன்னிங்க என்று சொல்லி நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் மாத்திரமே ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறோமே தவிர நம்முடைய உள்ளான மனிதன் நமக்குள்ள இருக்கிற இருதயம் மாறுகிறதா என்று சொல்லி நாம பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அருகிறது, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அருகிறது. நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது என்று சொல்லி அவருக்கு தெரியும். இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ என் இருதயத்தை கிழிக்கும்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போதுதான், அப்பொழுதுதான் அவர் என்னை ஒரு முழு மனிதனா என்னை மாற்ற முடியும். அப்போ என்னுடைய இருதயத்தை கிழித்து நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வசனம் சொல்லு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்போ என்னுடைய இருதயத்தை கிழித்து அவருக்கு சமீபமாய் அவருக்கு நேராய் நான் என்ன பண்ணணும்? என்னை திரும்பணும். அப்படிதான் அன்றைக்கு இளையகுமாரன் தான் செய்த பாவத்தை அவன் உணர்ந்தான். ஐயோ நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன், நான் பிதாவுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டேன், பிதாவுக்கு விரோதமான காரியங்களுக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், பெரிய தவறு நான் செஞ்சுட்டேன், நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை, என் பிதாவுடைய வீட்டுல இருக்க வேண்டிய ஆள் என்று சொல்லி அவன் பாவ உணர்வு அடைந்த பின்பதாக இருதயத்தை கிழித்து ஒப்பு கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்லுது தெரியுமா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். என்ன பண்றான்? இருதயத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, அப்பா நான் ஒரு பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க என்று சொல்லி வெளிப்புறமாய் அல்ல, உள்ளத்துக்குள்ளே இருதயத்துக்குள்ளே அவன் அந்த குமுறலை அவன் சொல்லி அப்பா கிட்ட போறேன், அப்பா கிட்ட நான் திரும்பிய போறேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, அதான் நாம வாசிச்சு சொல்லுங்களா, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் நம் மேல மனதுருகுகிற தேவன். ஏன் தெரியுமா என் மேல மனதுருகிறாரு? என் பிள்ளை என்னை விட்டு எவ்வளவு தூரம் இருக்கிறாரு, எப்போ என் சமூகத்துல வருவான், எப்போ என் பாதத்துல இடையில வந்து நிற்பான், எப்பொழுது என்னை தேடுவான், எப்பொழுது என்னுடைய முகத்தை அவன் நோக்கி பார்ப்பான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் என் மேல மனதுருகம் உள்ள தேவனாயிருக்கிறார், நம்ம மேல இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். இங்க பாருங்க, அவன் வந்த உடனே எல்லா காரியமும் அவனுக்கு சீக்கிரமாய் நடக்கிறது. என்ன தெரியுமா?
அவன் இதான் என்ன பண்றாரு, அப்பா அவனை பார்த்த மாத்திரத்துல ஓடி போய், பையன் தூரத்துல இருந்து நடந்து வரான். அப்பா என்ன பண்றாரு, அவனை பார்த்த உடனே அவர் ஓடி போறார், சீக்கிரமா போறார். புறப்பட்டு அவன் சமூகத்தை, அவன் கழுத்தை ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவங்க மேல அன்பை வெளிப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, இழந்ததை திரும்ப தருகிறான். அவன் எந்த ஸ்தானத்தை இழந்தானோ மகனுடைய ஸ்தானத்தையும் திருப்பி கொடுக்கிறார். ஆனா அவன் எப்படி வரல, நான் வேலைக்காரனா போறேன் என்று வர. ஆனா அப்படிதான் அப்படி கொடுக்கல. நீ எப்படி என் வீட்டை விட்டு போனியோ அதே ஸ்தானத்தை நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன், நீ என் மகனாய் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வீட்டில மீண்டுமாய் தங்குவதற்கு இடம் உண்டாக்குகிறாரு. எல்லாம் சீக்கிரமா நடக்கிறது. அவன் மேல அன்பு பாராட்டுகிறாரு, அவன் மேல இரக்கமா இருக்கிறாரு. அவனுக்கு இழந்தது எல்லாவற்றையும், அவன் எதெல்லாம் இழந்தான் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறார், புதிய காலணிகளை கொடுக்கிறார். அவன் வீட்டில தங்கும்படியா இடம் உண்டாக்குகிறார். எல்லாவற்றையும் சீக்கிரமாய் 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 நடக்கிறது. நாம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய இருதயத்தை கிழித்து பிதாவுடைய சமூகத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, எனக்கு எதெல்லாம் தடையா இருந்ததோ அந்த தடையான காரியங்களை ஆண்டவர் அகற்றி போட்டு எனக்கு வர வேண்டிய காரியங்கள் சீக்கிரமாய் அவர் எனக்கு தருகிறார். அதனாலதான் சங்கீதத்துல 81ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும், நான் சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி சீக்கிரமாய் நான் அதை செய்வேன். நீ என் இடத்தில் திரும்பினா நான் சீக்கிரமாய் உனக்கு இறங்குவேன், நான் சீக்கிரமாய் உன் காரியங்களை செய்வேன், நான் சீக்கிரமாய் உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை கொடுப்பேன், நான் சீக்கிரமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி பிதாவானவர் நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவர் காத்துக் கொண்டு, நாம் நம்முடைய வஸ்திரங்களை கிழித்தல் நம்முடைய இருதயத்தை கிழித்து ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பும். ஆண்டவரை, என்னுடைய இருதயத்தை நீ அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் கொள்ளாதவைகள், இப்பொழுது என்னுடைய இருதயத்தை நீங்க கழுவுங்க, பரிசுத்தமாக்குங்க, ஒரு புதிய இருதயத்தை எனக்கு தாங்க, நான் சீக்கிரமாய் உங்களுடைய சமூகத்திலே உம்மை தேடி உங்களுடைய பாதத்தண்டையிலே காத்திருப்பேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவருக்கு நேராய் உங்களுடைய இருதயத்தை திருப்புவீங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சீக்கிரமாய் உங்களுக்காய் அவர் இறங்கி உங்களுக்கு தர வேண்டிய நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் அவர். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்கள் மேல இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவனாய் இருக்கின்றன. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை எங்களுக்கு கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு என் மகன் என் சமூகத்தில் வருவார், இன்றைக்கு என் மகள் என்னை தேடுவாள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நீங்க அந்த என்னவரை இளையகுமாரனை இழந்து தவித்த பிதாவை போல நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வஸ்திரங்களை கிழித்தல்ல, எங்களுடைய இருதயங்களை கிழித்து ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் ஒரு புதிதான இருதயத்தை தந்து, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்து ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே பொல்லாத நினைவுகளை எடுத்து போட்டு ஆண்டவரே உண்மை சார்ந்திருக்கிற நினைவுகளை தந்து இந்த சமூகத்தை எப்பொழுதும் தேடி ஓடி வர எங்களுக்கு நீங்க கிருபை செய்யும். அப்பொழுது நீர் எங்களுக்கு சீக்கிரமாய் இறங்கி எங்களுக்கு தர வேண்டிய நன்மைகளை தந்து, இழந்த ஸ்தானத்தை தந்து, தர வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்து, ஐஸ்வர்யங்களை தந்து, பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கு. எல்லாவற்றையும் இந்த கருத்துல நான் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க மாத்திரமே மகிமைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. God bless.